தேர்தல் முடிஞ்ச உடனே பிஜேபியில் சேர்ந்துருவார். தேர்தல் முடிந்த உடனே பிஜேபியில் சேர்ந்துருவார், அதில் வந்து நோ டவுட்டு. அதனால் இப்போது பிஜேபிக்காக, அதாவது கூலிக்கு மாரடைப்பவராக இன்னைக்கு வந்து ஓபிஎஸ்னுடைய அந்த குரல் இருக்குது. அதாவது சுருங்க சொன்னால் இவரோட வாய்ஸ் ஃப்ரம் பிஜேபி. அதனால் வந்து தேர்தல் பிறகு வந்து கண்டிப்பாக இவரை பொறுத்தவரை வந்து பிஜேபியில் ஐக்கியமாகிறது நடக்கும். ஆனால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ், டிடிவி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தனி அணியாக வந்து போட்டியிட போகிறோம். இல்லை, அது அவங்க இஷ்டம். தனி அணியாக போட்டிட்டோம், புரியுதுங்களா? எங்களை பொறுத்தவரை பொதுச் செயலர் சொன்னது போல் லெட்ஸ் வெயிட் அண்ட் see. அதாவது ஒரு மகத்தான கூட்டணி கண்டிப்பாக அமையும். தேர்தலுக்கு நாள் இருக்கிறதுக்குள்ள பொறுத்து வந்து பாருங்க. நீங்க 4 ஆண்டு காலம் வந்து பாஜக தயவுல தான் வந்து அதிமுக ஆட்சி நடைபெற்றது அப்படின்ற மாதிரி ஓகே. சட்டமன்ற உறுப்பினர்களுடைய மெஜாரிட்டியின் அடிப்படையில் தான் ஒரு நல்லாட்சி நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து, அதே போன்று வந்து நம்முடைய புரட்சி தலைவி அம்மா வந்து எவ்வளோ எண்ணற்ற திட்டங்கள்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி 3 விழா பண்ணிச்சு இந்த விடியாத அரசை பொறுத்தவரை. புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு ஒரு நல்லாட்சி வந்து அண்ணன் பொதுச்செயலாளர் எடப்பாடியார் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மை ஆதரவு, இல்லை பெரும்பான்மை ஆதரவு இருக்கிற சூழ்நிலையில் அப்போ அதிமுக தான் ஆட்சி பண்ணுவோம். இது எப்படி பிஜேபி ஆட்சி வரும்? இதெல்லாம் வந்து கொஞ்சம் மரக்கழுட்டு போன விஷயங்கள் தயவுசெய்து பேச வேணாம். தேமுதிக பொறுத்தவரைக்கும் 14 சீட்டு யார் கொடுக்குறாங்களோ அவங்களோட தான் கூட்டணி ஏற்படுத்த. அது அவங்களோட 14 சீட்டு வந்து அதிமுக. ஒரு கட்சி வந்து ஆஃபர் பண்ணுறது அந்த கட்சியுடைய விருப்பம். இன்னொரு கட்சி வந்து அக்செப்டன்ஸ், வெதர் இட் இஸ் அக்செப்டட் ஆர் நாட் அப்படின்றது இன்னொரு கட்சியுடைய ஒரு கருத்து. அந்த வகையில் அவங்க கட்சியுடைய கருத்து சொன்னாங்க. ஆனால் அந்த கருத்து வந்து அவங்களுடைய கருத்து. அதனால் வந்து அதை ஏற்றுக்கொள்கிற கட்சி அதை இட் இஸ் அக்செப்டடா இல்லையான்றதை வந்து அந்த கூட்டணியில் வந்து முழுசாக வந்து அமையும் போது தான் தெரியும். அதாவது நான் சொல்கிறதுனா வந்து பொதுச்செயலாளர் அது வந்து கட்சி வந்து அனௌன்ஸ் பண்ணோம். எதுவாக இருந்தாலும் சரி, அதாவது தேமுதிக இருந்தாலும் சரி, பாமக இருந்தாலும் சரி, அந்த பிஜேபி தவிர்த்து அப்படி இருக்கிற நிலையில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆஃபர், அது அந்த ஆஃபருக்குள்ளே நான் வந்து எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் இப்போ 40க்கு 40மே வந்து கூட்டணி இல்லாத பட்சத்தில் அதிமுக தனிச்சு போட்டிடுற ஒரு தாக்கு வந்துட்டு இருக்கு. அதை பற்றி இல்லை, இப்போது நீங்கள் நினைக்கிறேன், இப்போ புரட்சி தலைவரும் சரி, புரட்சி தலைவர் அம்மாவும் சரி, பல சந்தர்ப்பங்களில் வந்து தேர்தல் களத்தை தனியாக சந்திச்சிருக்காங்க. அது தனியாக சந்தித்து மகத்தான வெற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் வந்து தனித்தன்மையோடு எங்களுடைய அந்த ஒரு இதை வந்து நாங்கள் வந்து பல கட்டங்களில் வந்து நாங்கள் வந்து நிரூபிச்சிருக்கோம். அதனால் வந்து அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எங்களோட வந்து கூட்டணி கட்சிகள் வரும்போது அவர்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு அங்கீகாரமாக தான் நிச்சயமாக இருக்கும். ஆனால் அதிமுக அதிமுக வந்து எதிர்பார்ப்பு மற்ற கட்சிகள் எதிர்பார்த்துருக்க வேண்டிய சூழல் இருக்கும். ஆனால் இந்த முறை வந்து பிற கட்சிகள் வரட்டும் அப்படின்னு சொல்லி அதிமுக காத்திருக்கிற மாதிரியான ஒரு சூழல். அப்படி யார் சொன்ன? அது மாதிரி அந்த மாதிரி இல்லையே. அது பிஜேபி வந்து இப்போது இல்லை எப்போது இல்லை ஸ்டாண்ட் எடுத்தாச்சு. இப்போ தேர்தல் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. தேர்தல் இன்னும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்துக்கு மேலே தான், மார்ச் மிடில் தான் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ எவ்வளோ டைம் இருக்கு இல்லையா? அது அந்த டைமில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மகத்தான கூட்டணி வந்து நிச்சயமாக எங்கள் தலைமையில் அமையும். அதனால் வந்து நாங்கள் போய் யாரையும் போய் வந்து கெஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் போய் யார் வீட்டு கதையும் போய் தட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களை நோக்கி தான் கண்டிப்பாக கட்சிகள் வரும். அதிமுக கூட்டணி அமையும் பட்சத்தில் அதிமுக எத்தனை தொகுதிகளில் தனித்து நிற்கும், எத்தனை தொகுதியில் கூட்டணிக்கு கொடுக்கும்? இலக்கை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா 40, புரியுதுங்களா? கண்டிப்பாக அந்த இலக்கு எட்டுவதற்குண்டான அந்த ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி அரசியல் களம் இருக்குது. ஏன்னா பொதுவாக பார்த்தா நேற்று கூட பார்த்துருப்பீங்க நீங்கள், அந்த கிளாம்பாக்கத்தில் கிட்டத்தட்ட விடிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மறியல் வந்து போதிய பேருந்து விடல. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹைகோர்ட் போய் ஆம்னி பஸ் வந்து இன்றைக்கி ஒரு ஆர்டர் வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு துக்ளக் அரசாங்கம், அதாவது அரசாங்கம்னா ஒரு விழிப்போடு இருந்து வருமுன் காத்து மக்களுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு எல்லா முன்னேற்பாடு நடவடிக்கைலாம் செஞ்சு, அது வெள்ள சமயத்திலும் சரி மற்ற விஷயங்களும் சரி எல்லாத்தையும் கூட்ட விட்டுருது. ஸோ முழுமையான அளவுக்கு ஒரு நிர்வாக திறனற்ற ஒரு திறமையில்லாத ஒரு விடியாத அரசு தான் இன்றைக்கி தமிழ்நாட்டை வந்து வஞ்சித்துட்டு இருக்கு. 100 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. அந்த 100 தேர்தல் வாக்குறுதியில் நான் கேட்குற மொத்தத்தில் இன்றைக்கி திருமதி கனிமொழி அவங்க கட்சி சார்பாக மாவட்டம் தோறும் போகிறாங்க. இன்றைக்கி கூட எங்கள் கோயம்புத்தூரில் ஏதோ வாங்குறாங்க போல இருக்குது. புளியை பார்த்து பூனை சூடு போட்ட மாதிரி எங்களை பார்த்து இன்றைக்கி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து 4 சோத்துக்குள்ளே இருந்துட்டு தான் வாங்கினாங்க. இப்போ தான் வந்து ஆடிட்டோரத்தில் வச்சு எல்லாரையும் கருத்து கேட்குறாங்க. அது கூட எங்ககிட்ட வரக்கூடாது, மனு கொடுக்கலாம் சொல்லிட்டு உருட்டல் மிரட்டல் வேற. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து எல்லாம் வந்து இன்றைக்கி மனு கொடுத்துருக்காங்க. அது வேறு விஷயம். ஆனால் இப்படியெல்லாம் வந்து ஒரு அச்சுறுத்தல் பண்ணுறது. அதே போல் தேர்தல் வாக்குறுதி பார்த்தா 520 பண்ணாங்க.
இப்போ வந்து 100 வாக்குறுதி வந்து சட்டமன்றத்தில் 520, 100 வாக்குறுதி பாராளுமன்றத்தில். இந்த ரெண்டுமே ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க, எத்தனை பண்ணியிருக்கீங்கன்னு. ஒன்றும் பண்ணல. ஒன்றும் பண்ணாமல் இப்போ ஒரு தேர்தல் அறிக்கை. இப்போ தேர்தல் அறிக்கையில் வந்து இது மாதிரி வந்து ஊர் போய் வாங்கினா மக்கள் நம்புவாங்களே? ஏற்கனவே ஒன்றும் கிழிக்கல. இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன கிழிக்க போகிறீங்க? இப்போ அதுதான் இப்போ மக்களுடைய கேள்வியாக இருக்குது, நெசவாளர் கேள்வியாக இருக்குது, விவசாயிகள் கேள்வியாக இருக்குது, மீனவர்கள் கேள்வியாக இருக்குது, தொழிலாளர்கள் கேள்வியாக இருக்குது, தொழில் முனைவோர் கேள்வியாக இருக்குது. அப்புறம் வந்து சிறு குறு தொழிலதிபர்கள் எல்லாமே இன்றைக்கி வந்து அதுதான் இன்றைக்கி கேட்குறாங்க இன்றைக்கி. அதனால் கண்டிப்பாக பார்த்தா அவங்களுக்கு நம்பிக்கை அதிமுக செய்யணும். அந்த வகையில் தான் இன்றைக்கி வந்து அதை உருட்டு மட்டத்தில் மீறி இன்றைக்கி வராங்க. இப்போ இன்னைக்கு பாராளுமன்றத்தில் இன்றைக்கி வந்து சத்தம் போட்டிருக்காங்க. எலெக்ஷன் வரும்போது தான் எங்களுக்கு வந்து மீனவர்களும் சரி, அதே போல் விவசாயிகளும் சரி, எல்லாருமே கணக்கு தெரிவாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தா யாரும் கணக்கு தெரிய மாட்டாங்க. போனால் அங்கே வந்து பார்த்தா போண்டா டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு மக்கள் வரி பணத்தில் அதோடு திரும்பி வர வேண்டியதான். தமிழ்நாட்டுக்கு வந்து உருப்படியான திட்டங்கள் நிறைவேற்றுவதற்கு எந்த விதமான அளவுக்கு வந்து ஒரு வகையில் வந்து பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைக்கணும், முடக்கணும். காவிரி பிரச்சனை 38 MP வந்து நாங்கள் ஸ்தம்பிக்க வச்சோம். அது காவிரி வந்து 205 TMC தண்ணீர் வந்து அவங்க கொடுக்கலன்னு சொன்ன உடனே என்ன சொன்னாங்க? எங்களுக்கு வந்து பதவி தோளில் போட்டிருக்க துண்டு இல்லை, கட்சி தூக்கி கிடாசிட்டு வாபஸ் வாங்கினாங்க. வாபஸ் வாங்கினதுனால அன்னைக்கு கவர்மெண்டே டாப்ல ஆச்சு. அப்போ தமிழ்நாட்டோட உரிமைக்காக ஒரு மத்திய அரசு செய்யலன்னோ வாபஸ் வாங்கி 99 டிசால்வ் ஆச்சு, கவர்மெண்ட் போச்சு. உடனே திரு கருணாநிதி அன்னைக்கு மதவாத சக்தின்னு சொல்லிட்டு உடனே வந்து 3வது மாசத்திலேயே போய் பிஜேபியோட கூட்டணி வச்சு திருப்பி அங்கே போய் ஐக்கியமாய் 5 வருஷம் சொலையா வந்து இருந்தாங்க. சரி, அதெல்லாம் கணக்கு போட்டு மொத்தம் 17 வருஷம் பார்த்தா மாநிலத்துக்கு என்ன இவங்க செஞ்சாங்க சொல்லுங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாநில உரிமைக்காக பண்ணோம். ஸ்ரீலங்காவில் இலங்கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1.25 லட்சம் பேர் முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்டாங்க. மத்தியில இருந்து ஒரு வார்த்தை உங்களுக்கு தர ஆதரவை நாங்கள் வாபஸ் வாங்கிடுவோம், போற நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு திமுக சொல்லிச்சா? சரி, இலங்கை கடற்படை இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க. மாநிலத்தோட உரிமையா இருக்கின்ற கச்சத்தீவு, அந்த கச்சத்தீவை பொறுத்தவரை அன்னைக்கு தாரை வார்த்து கொடுத்தது யாரு? திரு மு கருணாநிதி தானே அன்னைக்கு தாரை வார்த்து கொடுத்தாரு. தம்பி, நீங்க கிராஸ் பண்ணீங்களா? வேற திமுக ஆதரவாக பேசி குறுக்கிட்டாதீங்க. நான் சொல்ல வர்றதுனா, இலங்கை வந்து கச்சத்தீவு தாரை வார்க்கும் போது அன்னைக்கு வந்து பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். முடியாது, அந்த மாதிரி தாரை வார்த்தா எங்களுடைய எல்லை சுருங்கிடும், அதனால என்ன ஆகும், எங்களுடைய மீனவர்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. கிட்டத்தட்ட 1000 வருஷமா கச்சத்தீவுக்கிட்ட மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. எல்லையை சுருக்குறது யாரு? திரு கருணாநிதி அன்னைக்கு தாரை வார்த்து கொடுத்துட்டு கிட்டத்தட்ட பல கஷ்டம். எல்லையை வேண்டுமே தாண்டது மீனவர்கள் எல்லை தாண்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கடற்கரை அந்த காத்தின் வேகமாக காரணம் தான் எல்லை தாண்டுறாங்க. வேணும்னு யாரும் தாண்டதில்லை. இது இப்போ இங்கே தெரியும் பார்டர் எது, இப்போ இங்கே ஈரோடு பார்டர் எது, கோயம்புத்தூர் பார்டர் எது, திருப்பூர் பார்டர் எதுன்னு இங்கே தெரியும், ஊட்டி பார்டர் எது இங்கே தெரியும். கடலில் தெரியுமா பார்டரை? ஒன்றுமே தெரியாது. அப்படி இருக்க சூழ்நிலையில் எல்லை தாண்டும் போது அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டு படகை வந்து சீஸ் பண்ணது இல்லாமல் ஏலம் விடுறாங்க. இந்த மாதிரி வேணாம். ஆனால் நீங்கள் எடுத்து பாருங்க, எங்கள் ஆட்சியில் குறைவான சம்பவங்கள், பயம் இருந்தது. தமிழ்நாடு அரசு மேலே, அம்மாவோட அரசு மேலே பயம் இருந்தது. ஆனால் திரு கருணாநிதி எப்போ வந்தாலும் சரி, திரு ஸ்டாலின் எப்போ வந்தாலும் சரி, இந்த அரசு மேலே வந்து இலங்கைக்கு பயம் கிடையாது. அதனுடைய தாக்கம் தான் தொடர்ந்து தாக்கப்படும். இப்படி கச்சத்தீவை தாரை வார்த்துட்டு இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமாக இருந்துட்டு இப்போ வந்து குரல் கொடுக்குறாங்க எங்க பார்லிமெண்ட்ல, மீனவர்களை காப்பாற்று. எலெக்ஷன் வருதுனால இந்த முதலை வந்து நீலி கண்ணீர் வடிக்கும் இல்லையா, முதலை திமுக என்ற முதலை நீலி கண்ணீர் வடிப்பது போலதான் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மீனவனும் இன்னைக்கு கண்டிப்பாக கருதுவான். அதனால வந்து உரிமைகள் வந்து 17 வருஷம் இருந்தது. ஏன் அன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்து கச்சத்தீவு நம்முடைய உரிமை, அதை நம்ம மீட்டெடுப்பு சொல்லிட்டு அங்கே வந்து பார்லிமெண்ட்ல நீங்கள் வந்து ஒரு சட்டத்தை நிறைவேற்றி முழுமையான கச்சத்தீவு திரும்ப பெற வேண்டியதானே? ஏன் பெற தவறுனீங்க? நீங்கள் அதை தவற விட்டுட்டீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து மாநில வந்து உரிமைகள் எல்லாம் வந்து பறிக்கப்பட்ட நிலையில் அதெல்லாம் நீங்கள் வந்து நீட்டிலேருந்து எல்லா விதமான விஷயங்களும் அன்னைக்கு திமுக ஆட்சியில் தானே கொண்டு வந்துப்பட்டது. ஜல்லிக்கட்டு கூட அன்னைக்கு வித்துட்டது யாரு? திமுக. அப்படியெல்லாம் தமிழ்நாட்டுடைய உரிமைகள்லாம் வந்து விட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு தேர்தல் வருதுனால மட்டும்தான் இன்னைக்கு போய் வந்து ஒரு ஒரு பசப்பு வார்த்தைகள், ஒரு ஆசை வார்த்தைகள், ஒரு நீலி கண்ணீர், அதே போன்று இந்த மாதிரியான வந்து ஒரு கண்ணீரை வெடிப்பதில் வந்து திமுக பற்றி போலியான வேஷம் போடுவதில் பலே கில்லாடிகள். அதிமுக கூட்டணியில
கூட்டணி அமைத்து போட்டியிடும் பட்சத்தில் எத்தனை தொகுதிகள் கூட்டணிக்கு விடுவீங்க? எத்தனை தொகுதிகள் அதுதான் நம்ம சொன்னோம் இல்லையா, மகத்தான வெற்றி நிச்சயமா நாங்க பெறுவோம். எந்தெந்த கட்சி எங்க தலைமையில கூட்டணியில் இருக்குன்றது உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, அமித்ஷா எலெக்ஷனுக்கு முன்னாடி பொது சிவில் சட்டத்தை இல்லை எங்களை பொறுத்தவரை சரி, அதாவது மக்களை பாதிக்கின்ற எந்த சட்டம் இருந்தாலும் சரி, அது சிஏ கூட சரி, கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து அது சிறுபான்மையின மக்கள் அது எந்த வகையில் வந்து பாதிப்பு ஏற்படக்கூடாது. எனவே அப்படி பாதிப்பு ஏற்பட்டால் முதல் குரல் கொடுக்கின்ற இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம், சிறுபான்மையின மக்களை பாதுகாக்கும். அதே போல் சிவில் ப்ரொசீஜர்ஸ், பொது சிவில் சட்டத்தை பொறுத்தவரை நம்முடைய நாடு பொறுத்தவரை இந்திய நாடு வந்து பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு மொழிகள், பல்வேறு சட்டத்திட்டங்கள் அப்படி இருக்கும் காலங்காலமாக கடைபிடிக்கின்ற ஒரு விஷயத்தை அதை வந்து மாற்றுறதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். ஓகே, இப்போ தேர்தல் காலம், தேர்தல் காலம் என்னும்போது நாங்கள் எதுக்கு இப்போ அவர் வந்து பிஜேபி வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு டாப் லெவல் பொசிஷன் இருக்கு ஒரு பிஎம்ஏ. ஸோ அவரை எப்படி நாங்கள் சந்திக்க முடியும்? ஓகே, அண்ணாமலை வந்து அந்த அண்ணா வந்து லேகிய வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வந்துச்சு அப்படின்ட்டு அதுக்கு பதிலடியாக அவர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த லேகியத்தை வாங்கி சாப்பிட்டாங்கன்னா தவழ்ந்து இல்லாமல் நிமிர்ந்து ஆட்சி செய்யலாம் அப்படின்னு, தவழ்ந்து இல்லாமல் நிமிர்ந்து ஆட்சி செய்யலான்னு அண்ணா திமுக அவர் ஏற்கனவே வந்து பல கருத்துக்கள் வந்து சொல்லி மாட்டிட்டாரு. அதெல்லாம் அண்ணாமலை பொறுத்தவரை வைரல் ஆகிட்டு இருக்குது. அது குறிப்பாக வந்து அந்த பல்லை பற்றி சொல்ல வேணாம், விட்டுருங்க. எங்களை பொறுத்தவரை அரசியல் ரீதியாக எதிர்க்கின்ற இப்பகையாளின்னு சொன்னால் பிஜேபி கூட. ஓகே,